ஒரு நாள் நான் ஒரு அமைச்சரோடு உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது அவரிடம் பல பிராதுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டன. எல்லாவற்றையும் படித்தார். கொண்டு வந்தவர்கள் ஆவேசத்தோடு நின்று கொண்டிருந்தார். தன்னுடைய டெலிபோனை எடுத்தார். அந்த டிபார்ட்மெண்டில் பேசினார். ஐயா, அந்த ஆபீஸருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை, வேறு பெயர் சொல்கிறேன். மிஸ்டர் ஜெரோம் இருக்கிறாரா என்று கேட்டார். ஆம், இருக்கிறார் என்று சொன்னார். அவர் சொன்னார், இன்ன விதமாக என்னிடத்திலிருந்து பிராது வந்திருக்கிறது, தயவு செய்து மிஸ்டர் ஜெரோமை அங்கு அனுப்புங்கள். அவர்தான் உண்மையை உண்மை என்று சொல்வார், உண்மை உத்தமாய் விசாரிப்பார். மிஸ்டர் ஜெரோமையே அங்கு அனுப்புங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு ஒரு பெயர் உண்டு, உங்கள் பெயரை அவர் பெருமைப்படுத்துவார். காரணம், அவர் அப்படி சொல்லி இருக்கிறார். அப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ரோமர் 2:11, அப்போஸ்தலர் 10:34 சொல்கிறது, அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெயரை பெருமைப்படுத்தினர், உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? செய்தே ஆக வேண்டும். இன்று நீங்கள் கடந்து போகிற கண்ணீரின் பாதை அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் அனுபவிக்கும் பாடுகள் தற்காலிகமானவைகள். இறுதியில் நீங்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இன்றைக்கு நாம் வெற்றியை பெற்றே ஆக வேண்டும். We are not going to postpone things till tomorrow. Tonight we are going to claim our blessing, our individual blessing. We are going to challenge God. You said, Lord Abraham, I am going to make a great name for you. Why not you make a great name for me if I give my heart to you? We will challenge God tonight. அதற்கு தான் இந்த கூட்டங்கள். ஆபிரகாம் என்ற பெயரை பெருமைப்படுத்தின நீர் என் பெயரை பெருமைப்படுத்தியாக வேண்டும். எந்த இடத்தில் நான் வேதனையின் துன்பத்தையும் வெட்கத்தையும் அனுபவிக்கிறேனோ அதே இடத்தில் எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று இன்று இரவு நாம் ஒரே குடும்பமாய் கேட்க போகிறோம். அவரும் கொடுக்க போகிறார். ஆமென். நம் ஆண்டவர் அதை செய்வார். மனம் கலங்காதிருங்கள். அவர் நம்மை பரவசப்படுத்துவார், நம் கண்ணீரை துடைப்பார். இரண்டாவதாக அவனுக்கு சொன்னார், ஆபிரகாமே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்பா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be a blessing. உனக்குள் உலகத்தின் ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு நம்முடைய உள்ளத்தை தரும் பொழுது, ஆபிரகாமின் தேவன் இறங்கி வந்து நம்முடைய உள்ளத்திலே வசிக்கும் பொழுது பாருங்கள், நாம் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறிவிடுகிறோம். யோவான் 7:38 அவர் சொன்னார், அவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படும் என்றார். இயேசுதான் ஜீவ ஊற்று. அவர்தான் ஜீவ தண்ணீர் உள்ள நதி, பேரின்ப நதி. அவர் நமக்குள் இருக்கும் பொழுது பாருங்கள், கொலோசியர் 1:27 சொல்கிறது, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமது மூலம் நம்பிக்கையற்ற மற்றவர்களுக்கு பாய்ந்து செல்கிறது. ஆகவே தான் இயேசு சொன்னார், மார்க்கு 16:17-18, உங்கள் கைகளை வியாதியுள்ளோர் மீது நீங்கள் வைப்பீர்கள், அவள் சுகமடைவார்கள். என் பெயரை சொல்வீர்கள், அசுத்தாவிகள் நடுங்கும். ஒவ்வொன்றாய் சொல்லி போனார். நாம் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இந்த உலகத்தில் இருப்பதே அவருடைய நோக்கம். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்பா. ஆதியாகமம் 14 வாசித்து பாருங்கள். 11-16 வாசித்து பாருங்கள். 19-20 வாசித்து பாருங்கள். ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்து சோதோம் என்னும் பட்டணத்தில் போய் குடியிருந்தான். சோதோம் குமரா என்ற இரு நாட்டின் அரசர்களும் மொத்தமாக 4 அரசர்கள் கூடி வேறு 5 அரசர்களோடு போரிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த 5 அரசர்களும் இவர்களை சின்னாபின்னமாக்கினார். லோத்தும் அவனுடைய குடும்பமும் அவனுக்கு உண்டான யாவும் சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டது. ஆபிரகாமுக்கு இந்த செய்தி வந்தது. ஆபிரகாமின் உள்ளம் துடித்தது. தன்னிடம் இருந்த 318 வேலைக்காரர்களை கூப்பிட்டான். அவர்கள் ஒரு நாளும் ஒரு சண்டைக்கும் போனவர்கள் அல்ல. அவளுக்கு ஆயுதம் தரிப்பித்தான். தொடர்ந்து போனான். 5 ராஜாக்களுடைய இராணுவத்தை ஒரே ஒரு இரவில் முறியடித்தான். அவனை ஆசீர்வதிக்க வந்த சாலமின் ராஜா என்று சொல்லப்படுகிற மெல்கிசேதேக்கு என்ன சொன்னான்? உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உண்மையில் இருப்பதாக. அவர்தான் அப்பா உன்னை இந்த சத்துருக்களின் கைக்கு விலக்கி மீட்டார் என்று. சத்துருக்கள் அவனுக்கு முன்பதாக நடுங்கும்படி செய்தார். எப்பொழுது? தன் சகோதரனை ரட்சிக்க அவன் புறப்பட்டு போன பொழுது.
எனக்கு அருமையானவர்களே, இதற்காகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதற்காகவே 9 வரங்களை நம்முடைய கரங்களில் கொடுக்கிறார், வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார். 9 கனிகளை கொடுத்து நாம் கிறிஸ்துவை போல இந்த உலகில் காணப்படும்படி செய்கிறார். இதற்காகவே மனம் கலங்காதிருங்கள். இன்று நீங்கள் சாதாரணமானவர்களாய் இருக்கலாம், ஆனால் இன்று இரவு நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து, ஆபிரகாமின் தேவனே எனக்குள் வாரும், என்னையும் ஆசீர்வதியும் என்று கெஞ்சும் பொழுது உங்களுக்குள் வருவார். உங்களை மற்றவர்களுக்கு ஆபிரகாமை போல ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாற்றுவார். பல வருடங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் நகரில் ஒரு 2 நாள் சுவிசேஷ கூட்டம் நடந்தது. அதற்கென்று ஒரு தேவனுடைய மனிதர் அந்த ஊருக்கு போயிருந்தார். ஒரு குறிப்பிட்ட வீட்டினர் வந்து, ஐயா நீங்கள் எங்கள் வீட்டில் தான் தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்படியே அவருடைய வீட்டின் மேலே தங்கியிருந்தார். 2 நாட்கள். 3வது நாள் வந்தது, கூட்டம் முடிந்தது. அந்த வீட்டார் அனைவரையும் அழைத்து ஒரு ஜெபம் செய்து நான் போய் வருகிறேன் என்றார். அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா நீங்கள் மேலே இருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தீர்கள். வீடு முழுவதும் எல்லா அறையிலும் கிறிஸ்துவின் பிரசனம் நிறைந்திருந்தது. சமையல் அறையிலும் கூட அவருடைய பிரசனம் இருந்தது. எவ்வளவோ ஒரு மன நிம்மதியோடு தைரியத்தோடு இருந்தோம். நீங்கள் போகிறீர்களே, ஐயோ இனி ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு இருக்காதே என்று எண்ணும் பொழுது உள்ளமெல்லாம் துடிக்கிறது என்று சொன்னார். நீங்கள் சாதாரண மக்களாய் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41, 42 இப்படி சொல்கிறது, நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை பெறுவான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை பெறுவான். என் சீஷன் என்ற பெயருக்காக உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் ஒரே ஒரு கலசம் தண்ணீர், பச்சை தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று இயேசு சொன்னார். நீங்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவ உள்ளத்தில் தரித்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களுக்குள் உலகத்தின் சகல குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று இயேசு சொன்னார்.